முடிச்சாச்சு. ஓம் நம சிவாய். 4வது மலையோட வியூ பாயிண்ட் இது. இதுதான் ஒட்டல் சித்தர் அவரோட சிவசமாதி தான் இது. அதனால தான் திருநெல்மலைன்னு சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஜலாபிஷேகம் ஆயிடுச்சு. ஓம் நம சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, சிவன் செவ்வடி போற்றி, தேசநடி போற்றி, மாயப்பெற பறக்கும் மன்னனடி போற்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக கிறுக்கன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6000 அடி உயரம் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுற வெள்ளங்கிரி 7 மலையை கடந்து போய் வெள்ளங்கிரி ஆண்டவரை தான் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி அடிவாரமான பூண்டி. கோயம்புத்தூர்லேருந்து பூண்டிக்கு 35 கிலோமீட்டர். நிறைய கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பஸ்ஸோட டைமிங்ஸ் நான் ஸ்க்ரீனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. கேபில் வரவங்களுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. ஓலா பைக்கில் வரவங்களுக்கு 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓன் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு கோயில்கிட்டேயே நிறைய ஃப்ரீ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓன் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு கோயில்கிட்டே ஃப்ரீ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஏழு மலையை கடந்து போய் சிவனை தரிசிக்க நம்மக்கிட்ட இருக்கிற 2 கால் பத்தாது. கண்டிப்பாக 3வது கால் தேவை. அதுதான் இந்த மூங்கில் குச்சி. மூங்கில் குச்சியோட பேர் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே நிறைய மூங்கில் குச்சிகளை போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எது தேவையோ அது எடுத்துக்கிட்டு 30 ரூபாய் சார்ஜ் பே பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இங்கே டார்ச் கிடக்குது. நைட்டில் ட்ரக் பண்ணுறவங்க இந்த டார்ச் வாங்கிக்கலாம். நிறைய ஸ்நாக்ஸ் கடைங்க இருக்குது. மலை ஏறுறவங்க இங்கேயே தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே மெடிக்கல் கேம்ப் இருக்குது. செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கோயிலுக்கு பக்கத்தில் லக்கேஜ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. மலை ஏறும் போது எதனா பிரச்சனை ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸுங்களுக்கு கால் பண்ணலாம். இந்த இடம் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக்கிங் பாயிண்ட்டு. நம்ம பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணி பிளாஸ்டிக்ஸுங்கெல்லாம் இருந்தால் எடுத்துருவாங்க. பிளாஸ்டிக்ஸ் அலௌடு இல்லை மேலே. மூங்கில் குச்சியை கோயில்கிட்ட 30 ரூபா கொடுத்து வாங்காமல் மலை ஏறும்போது, அதாவது மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வரவங்க இந்த மலை ஏறும்போது 2 பக்கமும் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த குச்சி வேணுமோ ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பாலித்தீன் கவரில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பேப்பரில் கட்டி கொடுத்துருவாங்க.
பாட்டில்ஸ்க்கு இந்த மாதிரி 20 ருபீஸ் ஸ்டிக்கர். போகும்போது இந்த ஸ்டிக்கர் காமிச்சா நம்மளுக்கு அந்த 20 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கட்டிங் இருக்குது. இந்த ஃப்ரூட்டோட பேர் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா கீழேருந்து தூக்கிட்டு வந்து மேலே விற்கிறாங்க இல்லையா, அதனால். வெள்ளங்கிரியோட 7 மலையும் நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரத்தை குறிக்குது. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க முதல் மலை ரொம்ப ஸ்டீப்பான மலை. இது நம்ம உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரத்தை குறிக்குது. மூலாதாரத்துலேருந்து குண்டலினியை எழுப்ப எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் இந்த முதல் மலையை ஏற. வாங்க போகலாம். முதல் மலையும் 7வது மலையும் ரொம்ப கஷ்டமான மலை. அதுவும் முதல் மலை ஏறும்போது ஒரு விஷயத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆகும். அதுதான் இந்த வெள்ளை பிள்ளையார் கோவில். இன்றைக்கி நம்ம முதல் மலையை முடிக்க போகிறோம். முதல் மலை முடிவில் வெள்ளை பிள்ளையார் கோவில் இருக்கும். அதுதான் இந்த கோவில். நம்ம முதல் மலையை முடிச்சாச்சு. காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. முதல் மலை ஏறத்துக்கு 2 மணி நேரம் இருக்குது. விநாயகர் ஆசீர்வாதத்தோட இப்போ நம்ம 2வது மலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ். நம்ம ஏறிட்டு இருக்க இந்த 2வது மலை நம்ம உடம்புல இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்குது. இந்த மலைக்கு மூங்கில் காடுன்னு சொல்றாங்க. இந்த 2வது மலை பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் ஏத்தமான படிக்கட்டு, மற்ற பாதி தூரம் வந்துட்டு வழுக்குப்பாறை. இந்த 2வது மலை முடிவில் பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. நம்ம 2வது மலையில் பாதி தூரம் வந்துட்டோம். வழுக்குப்பாறை எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருக்குது. இது 2வது மலை. நம்ம பாதி முடிச்சிருக்கோம். இந்த இடம் வரையும் படிக்கட்டு, இதுக்கு மேலே ஃபுல்லாக வழுக்குப்பாறை வச்சுங்களா. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை காக்கிறது ஒரு நாகம். ஓம் நம சிவாய். இங்கே பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு உருவிலே இருக்கும் பாருங்க. இந்த கல் கீழே சுயம்பு சிவலிங்கம்.
நீங்கள் மலை ஏறும்போது கீழேருந்து அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 மலை வரைக்கும் எங்கேயுமே தண்ணி இல்லை. இப்போ 2வது மலை முடிவில் பாம்பாட்டி சுனை இருக்குது. இப்போ 2 மலை வரைக்கும் நம்மளுக்கு எங்கேயும் தண்ணி கிடைக்காது. 2வது மலை முடிவில். ஓம் நம சிவாய. அண்ணாமலையானுக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம்ம 2வது மலை முடிவுக்கு வந்துட்டோம். பாம்பாட்டி சித்தர் குகை. இந்த இடத்துல தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. அவரோட ஆசீர்வாதம் வாங்கின்னு இங்கேருந்து 3வது மலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாய. சிவாய. சிவனே போற்றி. சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. நம்ம 3வது மலை ஏறிட்டுருக்கோம். இந்த மலை நம்ம உடம்புல இருக்கிற மணிப்பூரா சக்கரத்தை குறிக்குது. எந்த மலைனா 3வது. இந்த மாதிரி தான் எல்லா ஐட்டமும் எல்லா மலைக்கும் தூக்கிட்டு போவாங்க. அதனால தான் எல்லா ஐட்டமும் ரேட் ஜாஸ்தி. சிவனுக்கு இருக்கிற 3 கைலாயத்தில் வெள்ளங்கிரி ஒன்று. ஏன்னா இந்த மலை சிவனுக்கே அமைதி தந்த மலை. இது போல் இன்னும் நிறைய வரலாறு இருக்குது இந்த மலைக்கு. அகஸ்திய முனிவர் தவம் இருந்த மலை. பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த மலை. ஒட்டன் சித்தர் ஜீவசமாதி இருக்கிற மலை. சரி, நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 3வது மலை முடிவில் கைத்தட்டி சொனை வரும். ஆரஞ்சு சர்பத், சூடான சுக்குமணி காப்பி, வாங்கறிவா வாங்க லெமன் ஜூஸ், வாங்கறிவா வாங்க லெமன் ஜூஸ், ஜில்லுன்னு மோரு, கம்மங்கூழ், நன்னாரி சர்பத்து, மேங்கோ. என் பின்னாடி தெரிகிற கைத்தட்டி சொனையோட 3வது மலை முடிஞ்சு இப்போ 4வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மலை ஏறும்போது குடிக்கிற தண்ணி எங்கெங்கே கிடைக்கும்னா 2வது மலை முடிவில் பாம்பாட்டி சுனை, 3வது மலை முடிவில் கைத்தட்டி சுனை. அது இதுதான். இது விட்டால் திருப்பி நம்மளுக்கு 7வது மலையில் தான் கிடைக்கும். கைத்தட்டி சொனை. ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் சிவனை பார்க்க வரும்போது தண்ணீர் தாகம் எடுத்துருக்கு. அந்த இடத்துல சிவனை வேண்டிக்கிட்டு கை தட்டினப்போ அந்த இடத்துல தண்ணி வந்துச்சான். அதனால தான் அந்த சுனைக்கு கைத்தட்டி சுனைன்றாங்க. 4வது மலையோட வியூ பாயிண்ட் இது.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. கைலாசநாதனுக்கு அரோகரா. மனோன்மணி அம்மைக்கு அரோகரா. அரோகரா. நாலாவது மலை உச்சியில் அங்கே ஈஷா தெரியுது. கேமராவில் தெரியுதா இல்லைன்னு தெரில. அங்கே ஈஷா இருக்கு. ஃபுல் கோயம்புத்தூர் சிட்டி வியூ. இப்போ நம்ம நாலாவது மலை உச்சியில் இருக்கிறோம். இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? இங்கே ஒட்டன் சித்தர் சமாதி இருக்குது. அதுதான் நாலாவது மலை முடிவு. அங்கேருந்து பிடிச்சி அந்த பக்கம் பீமன் கலிவொன்றை தெரியுது பார்த்தீங்களா? அது 5வது மலை முடிவு. அது தான்னா தான் 6வது மலை ஸ்டார்ட்டு. இங்கே இருக்கிற கடைங்களுக்கு ஐட்டம் கீழேருந்து வர்றதுனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. கூழு மோர் இதெல்லாம் வந்துட்டு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லெமன் சோடா நன்னாரி சர்பத்தெல்லாம் 50 ரூபா. 10 rupees பிஸ்கெட் பேக்கெட்டு 30 ரூபா. நம்மெல்லாம் இந்த மலையை ஏறி வர எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த மலைக்கே பாதை அமைச்சவர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அவர் தான் ஒட்டன் சித்தர். அவரோட ஜீவ சமாதி தான் இது. ஒட்டன் சித்தர் சமாதியோட நம்ம 4வது மலையை முடித்து இப்போ 5வது மலையான பீமன் கலியுண்ட மலைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம போயிட்டுருக்க இந்த 5வது மலையை பீமன் கலி உருண்டை மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலை நம்ம தொண்டை பகுதியில் இருக்கிற விசுத்தி சக்கரத்தை குறிக்குது. இந்த 5வது 6வது மலை கொஞ்சம் ஈஸியானது. இந்த ஒரு மலையை ஏறினா நம்ம 5வது மலை முடியுது. இதுதான் பீமன் கலி உருண்டை. அங்கே ரவுண்டாக ஒரு கல்லுக்குது பார்த்தீங்களா? அதுதான் பீமன் கலி உருண்டை. 5வது மலை முடிவு. பீமன் கலி உருண்டை. இன்றைக்கி நம்ம 5வது மலையை முடிச்சுட்டு இப்போ 6வது மலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 6வது மலையை திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலையை பாருங்க. இந்த மலை ஃபுல்லாகவே திருநீர். அதனால தான் திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. ஓம் நம சிவாய. பீமன் கலி உருண்டையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் நம்ம சுவாமிமடி மலையோட ஃபஸ்ட்டு வியூ பார்க்கலாம். இதுதான் சுவாமிமடி மலையோட ஃபஸ்ட்டு வியூ. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஹர ஹர் மகாதேவ். ஏழாவது மலையில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் பஞ்சபூத சுயம்பு லிங்கமாக காட்சி தராரு. பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போய் கிடைக்கிற புண்ணியம் இந்த ஒரே ஸ்தலத்தில் கிடைக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது 6வது மலை. இந்த 6வது மலை முடிவில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது. போய் பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகலாம். ஃபைனல் மலை. ஆறாவது மலை ஃபுல் டவுனு.
ஆண்டி சுனை இருக்கும். பிரம்ம தீர்த்தம் 6வது மலை முடிவில். எல்லாரையும் காப்பாத்துப்பா. நம்ம 6வது மலை முடிவான ஆண்டி சுனைக்கு வந்துட்டோம். ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண 7வது மலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ். பிரம்ம தீர்த்தம் ஆண்டி சுனை. இந்த பிரம்ம தீர்த்தம் தண்ணியிலிருந்து தான் ஆண்டவருக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஜல அபிஷேகம் ஆயிட்டு இருக்கும். ஓம் நம சிவாய. நம்ம பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இப்போ 7வது மலையை ஏறிட்டுருக்கோம். அங்கே மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா, வெள்ளங்கிரி ஆண்டவர் உச்சி. நம்ம 7வது மலை ஏறும்போது தான்றொன்றி பிள்ளையார் கோயில் இருக்குது. அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு நம்ம இந்த 7வது மலையை தொடங்குவோம். ஏழாவது மலை ரொம்ப ஸ்டீப்பான மலை. ஃபைனலாக 2 ஹவர் ட்ரக்கிங்க்கு பிறகு நம்ம 7வது மலை ரீச் ஆகிட்டோம். இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸில் விநாயகர் இருக்கார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவர்கிட்ட போகலாம். சிவன் அருளோட உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தில் நான் 7 மலையை கடந்து போய் சுயம்பு ரூபத்தில் காட்சி தர வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு மலைக்கு கீழே நான் சேஃபாக இறங்கி வந்துட்டேன். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரக்கு நைட்டு 8 மணிக்கு தான் தரிசனம் ஆச்சு. கிட்டத்தட்ட 14 ஹவர் ஆயிருக்கு எனக்கு மேலே போக. வெள்ளங்கிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ட்ரக்கிங். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. சில பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மலை ஏறும்போது டைமை பார்க்காதீங்க, பொறுமையாக சேஃபாக போயிட்டு வாங்க. நான் மலை ஏறும்போது என்னோட ஸ்மார்ட் வாட்சில் ஹார்ட் ரேட் மானிட்டர் ஆன் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து 7வது மலைக்கு போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் ஆயிருக்கு. என்னோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வர நிமிஷத்துக்கு 150க்கு மேலே தான் இருந்திருக்கு.
அதுவும் முதல் மலை ஏறும்போது 167 வரை போயிருக்கு. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க ப்ளீஸ் ட்ரெக்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஆன்மீக கிறுக்கன்.